சன் டிவி கயல் சில் நடிகை விபத்தில் சிக்கி நடந்த பெரும் சோகம். வெளியான அந்த மரண செய்தி சன் டிவி திரைப்படங்கள் ரசிகைகள் அனைவரையும் கண்ணீர்ல முழுக வச்சிருக்கு. கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவங்க நடிகை சைதரா. இவங்க சன் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய கயல் சீரியல்ல ஹீரோயினும் நடிச்சிட்டு இருக்காங்க. கயல் சீரியலை பொறுத்த வரைக்கும் சன் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய மற்ற சீரியல்களை விட கொஞ்சம் மாறுபட்ட கதையம்சம் கொண்ட சீரியல். காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சீரியலும் ஒவ்வொரு மாதிரி கதைக்களம். அதில சன் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய எல்லா சீரியலுமே மக்களுக்கு மிகவும் பிடிச்சதா தான் இருக்கும். அதில கயல் சீரியல் ஒரு கூட்டு குடும்பத்தில நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த கூட்டு குடும்பம் உடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி, அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சு, ஸோ எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரே குடும்பமா கடைசி வரைக்கும் வாழணும் அப்படிங்கிறது அந்த சீரியலுடைய கதைக்களம். அதுதான் அந்த சீரியல்ல ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம கதைய ரொம்ப அழகாவும், விறுவிறுப்பாகவும் அந்த சீரியலோட இயக்குனர் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ கடந்த ஒரு 3 வருடமா சன் டிவில இந்த சீரியல் தொடர்ந்து ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. ஆனா, மக்களுக்கு இந்த சீரியலால எங்கேயுமே கொஞ்சம் கூட போர் அடிக்காத அளவுக்கு இந்த சீரியலோட இயக்குனர் ரொம்ப அழகா கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்படியாப்பட்ட இந்த சீரியல்ல கதைய தாண்டி, இந்த சீரியல்ல நடிக்கக்கூடிய கதை நாயகிகள், நாயகர்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான பங்களிப்புன்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு திறமைகளும் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. அதிலயும் குறிப்பா கயல் சீரியல்ல அந்த கயல் கதாபாத்திரத்துல நடிக்கிறவங்க நடிகை சத்யா ரெட்டி. இவங்க கர்நாடகத்த சேர்ந்தவங்க. ஆல்ரெடி இவங்க எப்படியாவது சினிமால சாதிக்கணும் அப்படின்னு நெறைய முயற்சி பண்ணி, முதல்ல மாடலிங்ல இருந்திருக்காங்க. அப்படி மாடலிங் பண்ணிட்டு இருந்த சைத்ராவுக்கு முதல்ல "அவனு மேட்டே ஷர்வானி" அப்படிங்கிற கன்னட சீரியல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சீரியல்ல களமிறங்கி நடிச்சதன் மூலியமா அவங்களுக்கு தமிழ் சீரியலுக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பாவும் அமைஞ்சது. அப்படி சைத்ரா முதல்ல ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான "யாரடி நீ மோகினி" அப்படிங்கிற தொடர்ல தான் அறிமுகமானாங்க. ஆனா, முதல் சீரியல்ல தொடர்ந்து நெகட்டிவ் கதாபாத்திரத்துல நடித்தனால, சைதராவுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சது. நெகட்டிவ் ரோல் மூலியமாவே தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்த உருவாக்குனாங்க. சொல்லப்போனா, இவங்கள இளம் ரசிகைகள் எல்லாருமே ஃபாலோ பண்ற அளவுக்கு சைதரா நடிப்பு திறமைய ரொம்ப அழகா வெளிப்படுத்துனாங்க. இந்த சீரியல்ல கிடைச்ச வெற்றி அவங்களுக்கு அடுத்ததா வெள்ளித்திரையில வாய்ப்பு கிடைச்சது. முதல்ல கன்னடத்துல ஒரு படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சாங்க. அதே மாரி சன் சன் டிவில சன் டிவி தயாரிப்பு வெளியான வலிமை படத்துல அஜித்துக்கு கொஞ்சம் முக்கியமான கதாபாத்திரத்துல சைதரா நடிச்சிருப்பாங்க. அத தொடர்ந்து தான் அவங்களுக்கு சன் டிவில இந்த கயல் சீரியல் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா அமைஞ்சது. கயல் சீரியல்ல கயல் கதாபாத்திரத்துல சைதரா ரொம்ப அழகான ஒரு நடிப்ப வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குடும்ப பொண்ணுக்கும் இதுதான் தேவை அப்படிங்கிற மாரி, ஒவ்வொரு குடும்பமா இப்போ சைதராவ அவங்க வீட்டு பெண்ணாவே பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகான கதாபாத்திரம், அழகான நடிப்பு. ஸோ சைதராவுக்குன்னு தனி ஒரு ரசிகர் பட்டாளமே இப்போ தமிழகத்துல உருவாக்கிட்டாங்க. அப்படியாப்பட்ட சைதரா ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு பொண்ணா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில தான் ஷூட்டிங்க முடிச்சுட்டு அவங்க தன்னுடைய கார்ல வீட்டுக்கும் புறப்பட்டு போயிருக்காங்க. அப்படி போயிட்டுருந்த அந்த நள்ளிரவு வேளையில திடீர்னு அவங்களுடைய கார் பிரேக் டவுன் ஆகி, அதனால மிகப்பெரிய ஒரு கோர விபத்துல சிக்கியிருக்கு. விபத்துல சிக்கி, உடல் கருகி, பயங்கரமான ஒரு மோசமான நிலைமையில சைதரா அங்கேருந்து மீட்டெடுக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ, அவங்க உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமடைஞ்சிருக்கு அப்படின்னும், அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க காயத்தின் காரணமா அவங்கள காப்பாற்றுவதே மிக மிக கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்களே கைவிரிச்சிருக்கதா மிக முக்கியமான தகவல்கள் சற்று முன் இணையத்தில வெளியாகி, ஒட்டுமொத்த சன் டிவி திரைப்பிரபலங்கள், ரசிகைகள் அனைவரையும் உச்சக்கட்ட ஒரு சோகத்தில மூழ்க வச்சிருக்கு.